பூமிகா செல்லத்துக்கு இந்த Dress எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க Dress-உம் எனக்கு பிடிக்கும். இந்த Dress-உம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இவ வரத்துக்கு முன்னாடி பாட்டி நம்மள ரொம்ப பாசமா இருந்தாங்க. இவ வந்ததுக்கு அப்புறம் பாட்டி நம்மளே மறந்துட்டாங்க. இவளை இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது. சாப்பிடுமா. சாப்பாடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாட்டி. ஓ சரி, சாப்பிடு செல்லம். காட்டு. பாரி அண்ணே, ஸ்ரீரங்கம் போனதுல இருந்து நீ ரொம்ப இழைச்சு போயிட்டுப்பா. நல்லா சாப்பிடுப்பா. ஏமா பொரியல் வைமா. சரி. யாரு நானா இழைச்சிட்டேன்? சும்மா பொய் சொல்லாதீங்கண்ணே. அங்க எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு தான் இருந்தேன். அட இருக்கட்டுப்பா, சாப்பிடு. இந்தங்க மாமா. நீ வேறம்மா. இனியா, நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு. நல்லா சாப்பிடுறா. சரி, அப்பளம் ஒண்ணு வச்சுக்கிறியா? டேய், உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு. எனக்கு எதுவும் சொல்லாத. அண்ணி, அவனுக்கு ஒரு அப்பளம் வைங்க. வை வை. அம்மாவே இப்படிதான் ஊட்டி விடுவாங்க. அப்படியாம்மா தங்கம்? நானும் டெய்லி இப்படிதான் சாப்பிடுவேன். அப்படியா? சரி சாப்பிடு. பாட்டி, எனக்கும் பசிக்குது. எனக்கும் ஊட்டி விடுங்க. கண்மணி. நல்ல டேஸ்டா. கண்மணி. அத்தை இங்க வா. வர. என்னத்த? ஸ்வேதாக்கு பசிக்குதான் பாரு, சாப்பாடு ஊட்டி விடு. பெரியப்பாவுக்கு அப்பளம் வைங்க. அப்பா அப்பளம் இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடு. அப்புறம் உனக்கு நான் சாக்லேட் கொடுக்கறேன். காட்டு. பாரி, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரி. ஆமாண்ணே, இது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்கும்போது பாசம் தான் ஜாஸ்தி ஆகுதுண்ணே. என்னப்பா, அப்ப மறுபடியும் ஒரு 6 வருஷம் கழிச்சு சந்திக்கலாமா? ஐயோ அண்ணே, நீங்க வேற. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு. பூமிகா குட்டி, உன்னை கார்ல கூட்டிட்டு போய் இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன். சரி பாட்டி. பாட்டி, நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் என் கையாலேயே செஞ்சது. அப்படியா செல்லம்? போய் எடுத்துட்டு வா பாப்போம். போ. கண்மணி, என்ன நடக்குதுங்க? அந்த குட்டி பிசாசு வந்ததுல இருந்து உன் மாமியாருக்கு காலு தரையில நிக்கல. நம்ம புள்ளைய கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவ புள்ளைய மட்டும் தாங்குன்னு தாங்குறா. விடுமா, 4 நாளோ 1 வாரமோ இருந்துட்டு போட்டும். அதுக்குள்ள எவ்வளோ கொஞ்சணுமோ கொஞ்சிக்கட்டும். இனிமே அடிக்கடி நம்ம பாத்துக்கணும்பா. ஆமாண்ணே, கண்டிப்பா. இந்தாங்க பாட்டி, ஓபன் பண்ணி பாருங்க.
பாத்தீங்களா அருமையான கிஃப்டா தான் கொடுத்துருக்கா. பூமிகா சூப்பரா இருக்கு. பூமிகா, இந்த பொம்மை யாரு? இது மரகத பாட்டி. ஆ? மரகதம், உன் பேத்திக்கு உன் மேல எவ்வளவு பிரியா இருந்தா அவ கையால கிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. பூமிகா, உங்களுக்கு பாட்டி மேல அவ்வளவு பிரியமா? அக்கா, நான் நவகிரக பூஜை பண்ண 9 ஜாக்கெட் பிட்டு வாங்கி வச்சிருந்தேன். போய் பார்த்தா ஒண்ணு கூட காணோம். அனி, நான் தான் எடுத்தேன்னு சொல்லி இன்னொரு வழி பண்ணிட்டா. நீங்க இருங்க, நான் சொல்றேன். நான் இவர் மேல சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் பூமிகா இந்த பொம்மையை செஞ்சு கொண்டு வந்து என்கிட்ட காட்டினா. அந்த பொம்மையை பார்த்தா நான் வாங்கி வச்சிருந்த துணியெல்லாம் கட் பண்ணி உங்களை செஞ்சு வச்சிருக்கா. இதான்க்கா நடந்தது. அடடா, இந்த 10 விரலும் அற்புதம் பண்ணிடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். என் செல்லம். மரகதம், பூமிகா உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி உன் பாசம்லாம் ஒண்ணுமே இல்ல. பூமிகா, அம்மா, நீங்க 2 பேர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா நீங்க முத தடவை பாத்துக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப பழகுன மாதிரியே இருக்கு. பெரியப்பா, நாங்க 2 பேரும் தினமும் ராத்திரி 10 மணிக்கெல்லாம் வீடியோ கால்ல பேசுவோம். உங்களுக்கு தெரியாதா? தினமும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் நானும் பாட்டியும் ஷேர் பண்ணிப்போம். இல்ல பாட்டி? அத்தை, 10 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நிக்காம உங்க ரூம்குள்ள போயிடுவீங்களே. அன்னைக்கு கூட மாத்திரை போட டைம் ஆயிடுச்சுன்னு சண்டெல்லாம் போட்டு பாதி சாப்பாட்டுல கை கழுவிட்டு போனீங்க. அந்த மாத்திரை இதுதானா அத்தை? கண்மணி, அது வந்து எதுக்கு அத்தை இப்படி மறைச்சு நீங்க 2 பேரும் பேசணும்? எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே பேசலாமே. என்ன கண்மணி, பாட்டியும் பேத்தியும் பேசிக்கிட்டாங்க, இத போய் பெருசு பண்ற? பாட்டி, ஸ்வேதாக்காக்கு நான் ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரியில்லடி, இது சரியில்லை. ஸ்வேதாக்கா, இத பாருங்களேன். உங்களுக்காக நான் gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது தரதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க. இந்த gift பாருங்க. வாங்கிக்கோங்க. என் ஞாபகமா எப்பவுமே நீங்க இதை வச்சிருக்கணும். சரிங்களா? இந்தாங்க. என்ன ஸ்வேதாக்கா இப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு தான். நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த கிஃப்ட்ல இருக்கிற 2 பொம்மைங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
பொம்மை நீங்க, இந்த பொம்மை நான். இந்த பொம்மைங்க எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி நாமளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சரிங்களா? இந்தாங்க. பூமிகா, என்ன பூமிகா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. என்னாச்சு? பொம்மைய உடைச்சிட்டியா? இல்லம்மா, ஸ்வேதா அக்காக்கு நான் gift கொடுத்தேனா, அவங்க தட்டி விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஏமா ஸ்வேதா அக்கா அப்படி நடந்துக்கிறா? ஸ்வேதா அக்கா பிரியமா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க அம்மா. ஸ்வேதா அக்கா தெரியாம பண்ணிருப்பா. அவளும் உன் மேல பிரியமா தான் இருக்கா. அத நானே உனக்கு காட்டுறேன். என் கூட வா. ஸ்வேதா செல்லம், பூமிகா உனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுத்த பொம்மைய தட்டி விட்டுட்டீங்களாமே. பூமிகா உன் மேல பிரியமா இருக்கிற மாதிரி நீயும் அவ மேல பிரியமா தான் இருக்கணும். நீயும் உன் தங்கச்சியும் எப்பவுமே ஒத்துமையா நல்ல அக்கா தங்கச்சியா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். என்ன ஸ்வேதா, சித்தி சொல்றேன்ல, எதுவும் பேசாம இருக்க? இங்க பாருடா செல்லம், கைய இப்படி வெறுப்பா வச்சுக்கிட்டு இதுல தண்ணி ஊத்துனா கையில தண்ணி நிக்காது, எல்லாமே கீழே கொட்டிடும், யாருக்குமே உதவாது. அதுவே கைய இப்படி குவிச்சு வச்சுக்கிட்டு இதுல தண்ணி ஊத்துனா தண்ணி இங்கே நிக்கும். அதே மாதிரிதான் வருவோம். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கணும், சரியா? சரி, இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. பூமிகா, நீ கை கொடு. ஸ்வேதா, நீ கை கொடு. கை கொடு.
இப்ப 2 பேரும் ஹக் பண்ணிக்கோங்க. சரி சரி வாங்க. நீங்க இப்படி உட்காருங்க. பூமிகா நீ இங்க உட்காரு. சாரி பூமிகா, அவசரத்துல என் கை பட்டு நீ கொடுத்த பொம்மை உடைஞ்சிருச்சு. பரவாயில்லக்கா, இப்பதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. தேங்க்ஸ்மா. நீங்க என்னைக்கும் இதே மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அக்கா தங்கச்சியா இருக்கணும். ஓகேயா? சரி சித்தி, நாங்க இனிமே ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஹே வெரி குட். இந்த வீட்டு ராஜகுமாரியா என் பேத்தி ஸ்வேதா தான் இருக்கணும்னு நானும் என் பொண்ணு கட்டம் போட்டு திட்டம் போட்டு வச்சிருந்தா இந்த குண்டச்சு 2 பேரையும் ஒட்ட வைக்க பாக்குறாளே. வெட்டி விட வழி பண்ணணுமே. மரகதம்மா, மரகதம்மா. வணக்கம்மா. வாங்க ஆசாரி, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. நான் சொன்ன மாதிரி நகை செஞ்சு கொண்டு வந்துட்டீங்களா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே 2 ஜோடி தோடு செஞ்சு கொண்டு வந்துட்டோமா. ஆசாரி, முதல்ல வைரக்கல் பதிச்ச கம்மல காட்டுங்க. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா, நீங்க கொடுத்த புஷ்பராக கல்ல தேய்ச்சி வைரக்கணக்க ஆக்கி செஞ்சிருக்கம்மா. அதுல செஞ்ச தோடு இது. காட்டுங்க. ஆசாரி, என்ன இது? 2 ஒரே மாதிரி இருக்கு. இதுல எது அசல் எது வைரம் தெரியலையே. அம்மா, அந்த வைரத்தோட இப்படி கொடுங்க. இத இப்படி சாட்சி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒளி ரேகை தெரியுமா? அப்படி தெரிஞ்சாதான் ஒரிஜினல் வைரத்தோடு. இப்ப தெரியுதுங்களா? ஓஹோ, அப்படியா? சரி கொடுங்க. இந்தாங்கம்மா. அன்னைக்கு கொடுத்த பணம் போக வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, நீங்க கொடுத்ததே அதிகமா தான் இருந்ததுமா. சரிங்க சரி, ரொம்ப சந்தோஷம். வரம்மா. வரேன். போயிட்டு வாங்க. பூமிகா, பூமிகா, பூமிகா. பூமிகா. என்ன பாட்டி? இங்க பாரு, பாட்டி உனக்காக வைரத்தோடு செஞ்சிருக்கேன் பாரு. வச்சு பார்க்கலாமா?